ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இன்கம் ரிவீல் வந்து நான் போட போறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் எம்ப்ராய்டரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத வந்து சிங்கிள் மெஷின் கூட சிங்கர் மெஷின் இருக்கு இல்லைங்களா? அது கூட நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம் போல. இந்த எம்ப்ராய்டரி மெஷின ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, பாதியிலேயே நெறைய பேர் வந்து விட்டுர்றீங்க. சில பேர் மெஷின் வாங்குறீங்க. அத வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே வீட்ல போட்டுர்றீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, கிளாஸ்க்கெல்லாம் போறீங்க. போயிட்டு வீட்ல அந்த மெஷின் இருந்தாலும், அத ஒர்க் பண்ணாம, அத தொட்டா அத எடுக்கணும், இத எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில நெறையா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றீங்க. சில பேர் வந்துட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு வரவே வரல. சுத்தமா எனக்கு வந்து ஹேண்டிலே இல்ல அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட 1 வீக்ல வந்துட்டு இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரிவீல் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். இன்னொன்னு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் பார்த்தா எல்லா இடத்துலயும் எம்ப்ராய்டரி போடுறாங்க. லேடீஸ் ரொம்பவே கம்மி. அந்த ஒரு ரீசனும் கூட. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு 1500. இது வந்து எப்படின்னா, நான் 1 வீக்ல ஏர்ன் பண்ண இன்கம் இது. நான் வந்து நெறைய ப்ளவுஸ் இருக்கறனால, நான் வந்து சண்டேவே வந்து இந்த ப்ளவுஸ்க்கான மார்க்கிங் எல்லாமே பண்ணிட்டேன். மேக்ஸிமம் மார்க்கிங் வந்து டெய்லரிங் செட்டப்ல இருக்காங்களா, அவங்களே வந்து பண்ணி குடுத்துட்டா நம்மளுக்கு ஓகேவா இருக்கும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா நம்மளுக்கு இதுக்கு ஒரு டைமிங் இருக்கும் மார்க்கிங்க்காக. அதனால இதுக்கு வந்து நான் 1500 சார்ஜ் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ ப்ளவுஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 1500 சார்ஜ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அத நான் மண்டே வந்து ஆஃப்டர்நூனே போட்டு முடிச்சுட்டேன். இத வந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு 12 மணிக்கு முடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் ப்ளவுஸ் கொண்டு வந்து 1300 நான் சார்ஜ் பண்ணேன். இத வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் ப்ளவுஸ் வந்துட்டு 1000 சார்ஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ப்ளவுஸ் வித் ஆரஞ்ச் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 800 வந்து சார்ஜ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்தது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாரீலாம் நான் முடிக்கும்போது புதன்கிழமை நைட்டுக்குள்ளேலாம் இதெல்லாம் முடிச்சுட்டேன். இதுக்கு வந்துட்டு 1500 சார்ஜ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனுக்காக வந்துட்டு அர்ஜென்ட்டா வந்தது. இதுக்கு ஒரு 500 சம்திங் தான் சார்ஜ் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இதுவுமே வந்துட்டு வியாழக்கிழமை மத்தியானம்லாம் இந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு இதுவுமே அந்த ஃபங்ஷன் கூட வந்த சாரீ தான். ஸோ இதுவுமே வந்து 500, 600 சம்திங் சார்ஜ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவும் வந்துட்டு அந்த வியாழக்கிழமை நைட்டெல்லாம் முடிச்சுட்டேன். ஏன்னா என்ன காரணம்னா, டக்கு டக்குன்னு முடிக்க காரணம் வந்து மார்க்கிங் அவங்களே பண்ணி குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து அந்த ஃபங்ஷனுக்கு உண்டான சாரீஸ் தான் சிம்பிளா போட்டு தர சொல்லி கேட்டது. இதுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 800, 700 சார்ஜ் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு வெள்ளிக்கிழமை மத்தியானம்லாம் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதுவும் ஃபங்ஷன் சாரீ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டெல்லாம் முடிச்சுட்டேன். இதுக்கு ஒரு 500 அந்த மாரி சார்ஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து உட்காந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு ஒரு பாதி வந்து முடிச்சு வச்சுட்டு போனேன். அப்படிதான் வந்து பார்த்தோம்னா, நம்ம சனிக்கிழமை மத்தியானம்லாம் அந்த ப்ளவுஸ வந்து முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுவுமே வந்து ஒரு ₹1000 ரேஞ்ச் தான். அடுத்தது இதுக்கு அடுத்து வர சாரீ ஒண்ணு இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்ஷன் சாரீஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா, 1500 சார்ஜ் பண்ணேன். இதுவுமே வந்து சனிக்கிழமை ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அடுத்தது சனிக்கிழமை ஈவினிங் டைமுக்கு மேல இந்த சாரீ வந்து எடுத்துட்டேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வெட்டிங் சாரீ. எங்களுக்கு ஆரி ஒர்க் பிடிக்கல, மிஷின் எம்ப்ராய்டரி தான் பிடிச்சிருக்கு. அதான் லைஃப் குடுக்கும்னு சொல்லி இது வந்து வெட்டிங் சாரீயா குடுத்துட்டு போனாங்க. அதனால இது வந்து 2000 சார்ஜ் பண்ணேன். இதுவுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டிசைனு. ஸோ நான் ஞாயித்துக்கிழமையும் கூட உட்காந்து ஒர்க் பண்ணேன். எனக்கு அந்த ப்ளூ சாரீ முடிக்கிறதுக்கே ஞாயித்துக்கிழமை மத்தியானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இத லாஸ்ட்டா பண்ணுனேன். லாஸ்ட்டா வந்து ஞாயித்துக்கிழமை 2 மணிக்கெல்லாம் இந்த டிசைன்ஸ வந்து முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டிசைன் எடுத்தது ஞாயித்துக்கிழமை நைட்டுக்குள்ள முடிச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தா, இதுக்கு அப்புறம் வர சாரீஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து போட்டது, ப்ளஸ் அது கூட இடையிலயும் போட்டது. நான் யார்கிட்டயும் வந்து என்கிட்ட வர சாரீய வேற ஒரு எம்ப்ராய்டரி போடுறவங்க யார்கிட்டயுமே தரமாட்டேன். முடிஞ்ச அளவு நானே போட தான் பார்ப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸை போடும்போதே நம்மளுக்கு இன்னொரு ப்ளவுஸ் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு நான் வந்து சீக்கிரம் போடணும், நல்லா போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு இருந்துகிட்டே இருந்ததுனால நான் சாப்பிட்றதுக்கு அப்புறமா வந்து வீட்டில் வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சமைக்கிறது அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கல. பிகாஸ் எங்கள் அம்மா இருந்தனால அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. நான் ஒர்க் பண்ணுறதா போயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி அர்ஜென்ட் ஒர்க் இருந்தது அப்படின்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீ போய் ஒர்க் பாரு, நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட இன்ட்ரடியூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நான் கொடுக்குறேன். இல்லைன்னா நம்ம கிளாஸே பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம எப்படி வந்து இருக்கோம் ஒரு பெண்ணால், அதுவும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குன்னா ஒன்று அவங்க ஹஸ்பண்டாக இருப்பாங்க, இல்லைன்னா அந்த பொண்ணோட அம்மா வீட்டு சைடாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய மாமியார் வீட்டு சைடு இருக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு வேலைன்னு சொன்னாவே இவளுக்கு என்ன பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ எனக்கு எங்கள் அம்மாவும் என் ஹஸ்பண்டும் தான் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் வந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோஸில் போட்டிருக்கேன். அந்த டிசைன்ஸ் தான் அது. நெட்டில் இருந்தது எடுத்ததும் இருக்கும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறதுக்காக நெட்டில் இருந்து எடுப்பேன். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியான ப்ரைஸில், ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து 10,000 சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஆன்லைனில் கற்றுக்க 10,000 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ வந்து 5,000 வந்து நம்ம குறைச்சிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன். குரூப் க்ரியேட் பண்ணி 5,000 பே பண்ணி பண்ணலாமா என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் அந்த குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்துட்டு நம்ம எல்லாமே போடுற மாதிரியும், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கிற மாதிரியும், டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிற மாதிரியும் நான் வந்துட்டு குரூப் கொண்டு போகலான்னு இருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் சொல்லுங்க. நம்ம அப்போ தான் வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டதே வந்துட்டு சும்மா நான் ஸ்டிச் பண்ணுறத என்னோடய டிசைன்ஸை நான் அப்படி போட்டேன். ஆனால் அதில் வந்து இவ்வளோ பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறனால நான் உங்களுக்காக டைமும் ஒதுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து பேமெண்ட்டு. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தோம்னா எதுக்குமே வேல்யூ இருக்காது. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தே யூடியூப் சேனலை வந்து கெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை அதுதான். நான் அந்த பாயிண்ட்டை வந்து இந்த வீடியோவில் சொல்லியே ஆகணும்னு நான் நினச்சேன். உண்மை அதுதான். ஃப்ரீயாக கொடுத்தா வேல்யூ இருக்காது. அதனால தான் இந்த பேமெண்ட்டு. உங்களுக்கு ஓகேவா என்னன்னு எனக்கு மெசேஜ் போடுங்க, கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.